ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தாவுக்கு பிப்ரவரி என்கேஜ்மெண்ட் ஆகி டிசம்பர் 1 வந்து ஈஷா சென்டரில் மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேரேஜில் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் அவங்க லைவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னோட லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ், ப்ளீஸ் யாரும் சப்போர்ட் பண்ணலைனாலும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இந்த மேரேஜ் முடிஞ்ச உடனே எதிர்பாராத விதமாக நிறைய பேர் வந்து சமந்தாவுக்கு விஷஸ் பண்ணியிருக்காங்க. ராம் சரண், உபாசனா, அப்புறம் ஷோபிதா, அப்புறம் நம்ம நாக சைத்தன்யா, அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா ஃபேமிலி மொத்தமாக சமந்தாவோட மேரேஜுக்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தாவுக்கு ராஜ் நிடிமூர் கொடுத்த பரிசு தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன பண்ணினாருன்னா, ஹைதராபாத்தில் ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு பங்களா வந்து கிட்டத்தட்ட 100 crores ஒர்த்தான ஒரு கிஃப்ட்டை வந்து சமந்தாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதுமேலே அவங்க 2 பேருமே அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த பங்களாவில் இல்லாததே கிடையாது. இது வந்து ஒரு ரொம்ப லக்ஸுரியான கிஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சமந்தா வந்து இதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே மேரேஜ் நடந்து முடிஞ்ச இந்த நிலையில் டிசம்பர் 4 வந்து நாக சைத்தன்யாவும் ஷோபிதாவும் 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய 1 year வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஃபாரினில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் தங்களுடைய மேரேஜில் இருந்த எல்லா வீடியோஸ் அப்புறம் எமோஷ்னலான மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணி 2 பேருமே மாறி மாறி எமோஷ்னலாக ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இவங்க வந்து சமந்தாவோட மேரேஜுக்கு நடந்த அதனால தான் வேணும்னே இந்த மாதிரி செய்கிறாங்க, அவங்களுடைய பக்கம் அட்டென்ஷனை திருப்பணும், சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷோபிதா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷோபிதா வந்து இந்த மேரேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா 2 பேருமே ஒரு ஃபீல் கம்ப்ளீட்டட். நான் 1 year அவரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேரும் வாழ்ந்த அப்புறமேலு எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. பிகாஸ் அவர் வந்து எனக்கு ஒரு சூரியன் மாதிரி, நான் அவரை வந்து சுற்றி வர ஒரு பிளானட் மாதிரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பொயட்டிக்காக ஒரு லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஷோபிதா வேறு என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தாவோட மேரேஜ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எல்லாரும் தங்களுடைய லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது செப்பரேட்டாக இருக்குது. அதில் யாரும் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தாலே அவங்கவுங்களுடைய லைஃப் வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்க வேணும்னே பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சமந்தாவோட மேரேஜை டைவர்ட் பண்ணுறதுக்காகவே அவங்களுடைய ஆனிவர்சரி செலிப்ரேஷனை இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ ஒரு டாக் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? சமந்தா மேம்க்கு கிடைச்ச கிஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.